வணக்கம் வணக்கம் ஸ்ரீலங்கா. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டால் ஒரு குட்டி விலாக் உண்டு, யூடியூப் விலாக். எங்கே சுற்றுறேன்னு தெரியல. கடைசியில் ஜஃப்னா ஃபோர்ட்டுக்கே வந்தாச்சு. யாழ்ப்பாணம் கோட்டை கேட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க. ஒன்றும் புதுசாக இல்லைங்க. சரி, எனக்கு காத்தா தான் கிடையாது, சுற்றி பார்க்க ஒரு இடம் இல்லை. அடிக்கிற நடு மத்தியான இல்லை, குகை இல்லை. இது வந்து ஜஃப்னா ஃபோர்ட்டுன்னு என்ட்ரன்ஸ். வீடியோ ஷேக் ஆகுதோ இல்லைன்றது தெரியல. ஷேக் ஆகுதான், ஏன்னா அப்படி காத்தடிக்குது. The entrance of Jaffna Fort. இந்த ஜஃப்னா ஃபோர்ட்டை சுற்றி உள்ள அகலியோ இல்லை எடுக்கலாம். அந்த தண்ணி எந்த இருக்கும் அது வத்திப்பட்டு அடிக்கிற வெயிலுக்கெல்லாம் இந்த போட்டு கூட மேற்கொண்டு பண்ணுறது எப்படி இருக்குன்னு தெரியல. பாருங்கள், பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே என்னது அது என்னது போய் பார்ப்போம். ஸ்டெப்ஸ். இந்த படிக்கட்டு ஒன்று இருக்கு. இந்த படிக்கட்டிலேருந்து நிறைய உள்ளாந்தர் விழுந்து சூசைட் பண்ணிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். எஸ், இது எவ்வளோ ஹைட், எவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கு. இதை பாருங்க, நல்ல செட்டப் உண்டு தெரியுமோ. ஏனெண்டா இது இதில் அப்படியே இதுக்குள்ளார போனால் இதில் ஒரு ஸ்லோப் மாதிரி ஒன்று இருந்தால் இதுக்குள்ளார அப்படி வளைக்கி கொண்டு போய் இங்கே அகலிக்க விடலாம். அகலியாண்டு இது கீழே சேரு விழுந்தால் நீச்சல் தெரியாட்டியா சரி, தெரிஞ்சாக்களே சில போய் சேர பார்க்குங்கள். என்னெண்டா எஸ், இது என்ன செட்டு பண்ணா பிரச்சனைண்டா, வேறு எதிரிகள் யாரும் முடலாம் அந்த மென்னோட எதுவும் தவறாக எதுவும் ஒரு டீலிங் ஒரு ஒரு ஆள் விரைக்க ஆளை கூப்பிட்டுட்டு நைஸாக ஆளை போடணும். அண்டா ஆளை காய்க்கிற கதைகள் தானே பிள்ளைக்கா ஆளை போடணும்டா. அந்த முன்னொரு பரத்துகிறர்கள் படம் பார்த்துங்க, அதில் வர மாதிரி ஆளை இதில் நீ படி போட்டு கழிச்சு போட்டு சட்டக்கண்ட ஒரு உதவி ஆள் இதுக்குள்ள அளவே உழுவே இருக்குது. அந்த பெரிய கிணத்துக்கு உழுவே மாதிரி நல்ல செட்டப் பண்ணலாம் செஞ்சு வச்சுருக்காங்க. இங்கே இதில் கீழே பதங்க ஊழியது எல்லாம் கிடக்கு. இது தூக்கு மாடியாம். எத்தனை உயிர் போயிருக்குன்னு தெரியலை. டெஃபினெட்லி எனக்கு உயிர் போயிருக்கு. இது பதுங்கு குழியா இல்லை, இது வாய்க்கால். எஸ், மழை தண்ணி எல்லாம் கீழே இதுக்குள்ளெல்லாம் போகும். இங்கே கீழே ஓட்டையெல்லாம் கிடக்கு. எஸ் தான் எத்தா தண்டி தூக்கு மேடம் முடியும். எத்தனை நேரம் தூக்கம் போட்டிருப்பான்னு தெரியல. போட்டுருவாங்க கண்டிப்பாக நிறைய பேர். எனக்கு ஆதாக்களை எல்லாம் கூட்டிக்கணும் போட்டிருப்பான். ஹே சீரியஸ், ஓ அம்மாலை காற்றடிக்குது, பயங்கர காற்று சீரியஸாக. இந்த ஃபோன் எப்போ பறக்கிறது தெரியல. ஃப்ளைட் மோட் போட்டுட்டு தூக்கி எறியிட்டு இருக்கு பறந்து வாண்டு. சே அகலி அடங்கொக்கா மக்கா. வெரி பியூட்டிஃபுல்லாண்ணா, நல்ல ஒரு வியூ உண்டு. ஃபோர்ட் இது ஜஃப்னா லைப்ரரி. இது ஜஃப்னா லைப்ரரி. நல்லா இருக்காண்ணா. பின்னால் தூக்கு மேடம், முன்னால் அகழி. இந்த அகழி தான் இவ்வளோ பெருசெல்லாம் கட்டினா கிடையாது. எவ்வளோ வயசு ஒரு தெரியுமா. சரி, எல்லாம் அந்த முருங்கைக்கல் பாறையை தான் வச்சு கட்டியிருக்காங்க. ஃபுல்லாக முருங்கைக்கல் பாறை. இது குப்பைகளை குப்பை தொட்டியில் இடவும், செங்கச்சுவர்கள் மீது நடப்பதை தவிர்க்கவும், புற்றறைகள் மீது நடப்பதை தவிர்க்கவும். ஏண்டா இதுதான் செங்கல் சுவர், இது புற்றறை. ஓகே, இந்த ரெண்டில் நீங்கள் நடந்தீங்கண்டா
எப்படியோ சரிக்கு கீழே இருக்க நகலிகளை வந்து செத்துருவீங்க. அதுக்காக தான் அவங்களுக்கு பாதுகாப்பாக சொல்கிறான். இதை படிக்க தெரியாமல் தற்கூரி பயில மேலேறி ஃபோட்டோ எடுக்கிறேன் கீழே வந்து சாகுற. தட் இஸ் அ டார்க் ட்ரூத். சரி, திஸ் இஸ் ஆர்ட்ரலேட்ரி பாயிண்ட். அது வந்து பீரங்கி தலமா. இதுக்குள்ள பீரங்கி வச்சுட்டு பீரங்கி தலைமை இது. நான் இதில் சூசைட் பண்ணலான்னு சொல்லிட்டு இதை அப்படியே லோட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அடிக்கலாம். அங்கே ஒரு எய்ம் ஒன்று தெரியுது வேணும். எஸ், அங்கே ஒரு மரத்தை, அந்த மரத்தை போட போனாங்க. காய்ஸ், பீரங்கி எடுத்துட்டோம். எங்கடா டே பீரங்கி எடுத்துட்டாங்கடா. வண்டியை எடுங்கடா. எந்த சைட்லேருந்து பார்த்தாலும் இந்த ஒரு கேமரா ஒரு ஆங்கிள் சரியில்லாம் கிடக்கு, கிளியர்லாம் கிடக்கு. ஒன்றும் தெரியல என்ன. மாஸ்க் போட தெரியுங்க எனக்கு கூட. அடிக்கிற வெயிலுக்கு மாஸ்க் போட்டால் தான் மூஞ்சியை கரப்படிக்கிறதுலேருந்து தவிர்த்து கொள்ளலாம். நீங்களும் வழிஞ்ச மாஸ்க் போட்டு வந்து வச்சுட்டுங்க. கொரோனா முடிஞ்ச மாஸ்கை கட்டி போட்டு மூஞ்சியை கறக்க வைக்கல. ஏற்கனவே சும்மா மூஞ்சிய கருப்பு, இதில் கருப்பு அடித்தா பார்க்குற பட்டியலும் பார்க்காம போயிடுங்க. உண்மை கதை தான், உண்மைதான், சீரியஸாக சொல்கிறேன். மாஸ்க் போட வேண்டியது. எஸ் காய், எஃப்னா வந்தால் ஃபோட்டோக்கு வராமல் போயிடாங்க. இது ஒரு நல்ல இடம், நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஒரு உலாவாளி வேலையை ஒன்று பார்க்க தந்துருக்கேன். தாக்கலான்னு தெரியல. வேணா பண்ணி பாருங்க. கடவுளே கருத்தரே, இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் கப்பல். நம்ம நிறைய கப்பலில் நல்ல கிஸ் அடிச்சு ஒன்று சீரியஸ்லி.